வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் கரும்பலகை. இன்றைக்கி நம்ம பதிவில் பார்க்க போகிறது ஆடி மாதம் மிக எளிமையான முறையில் வீட்டிலேயே எப்படி கூழ் வார்க்கலாம், அம்மனை எப்படி வழிபடலாம், மேலும் ஒவ்வொரு நிவேதனத்தின் சிறப்பம்சங்கள் என்ன, அதை கொடுப்பதால் நடக்கும் பலன்கள் என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதன்மையான நிவேதன பொருளான கேழ்வரகு கூழ் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதனுடைய சிறப்பம்சங்களை அடுத்து பார்க்கலாம். கேழ்வரகு செய்கிறதுக்கு கேழ்வரகு மாவு எடுத்துக்கோங்க. இது மொதல் நாள் நைட்டே கேழ்வரகு மாவை 5 டம்ளர் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். நைட்டே இந்த மாவை எடுத்து உப்பு போட்டு கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். மாவு நல்லா ஊறணும். மாவு புளிச்சதுக்கப்புறம் தான் கூழ் செய்ய முடியும். கேழ்வரகு அளந்து எடுத்ததுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு கலந்து முதல் நாள் இரவே இந்த மாதிரி தண்ணீர் ஊற்றி மாவை கரைச்சி வச்சுக்கோங்க. இந்த மாவை கிட்டத்தட்ட 7லிருந்து 8 மணி நேரம் தனியாக வைத்து புளிக்க வைக்க வேண்டும். அடுத்ததாக கூழ் செய்ய தேவையான குருணை அரிசி அல்லது நொய் அரிசின்னு சொல்லுவாங்க. இதை கேழ்வரகு மாவு எந்த கப்பில் அளந்து எடுத்தோமோ அதே கப்பில் அதே அளவு சம பங்காக அளந்து எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 5 டம்ளர் கேழ்வரகு மாவுக்கு 5 டம்ளர் குருணை அரிசி யூஸ் பண்ணியிருக்கேன். கொதிச்சு வர இந்த சமயத்தில் நம்ம புளிக்க வச்சு எடுத்து வச்சுருக்கக்கூடிய கேழ்வரகு மாவில் கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஒலை கொதிச்சிட்ருக்க இந்த சமயத்தில் அந்த ஒலை கொதிக்கிற தண்ணியை ஒரு 4 டம்ளர் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கேழ்வரகு மாவை இது கூட கலக்கலாம். இந்த 4 டம்ளர் தண்ணியை கூழ் ரொம்ப கெட்டிப்படும்போது கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த உலகத்தின் தாயான அம்மனுக்கு முன்னால் ஏழை பணக்காரன், எளியவர் வறியவர், உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற எந்த பாகுபாடும் கிடையாது என்பதை உணர்த்தவே அம்பிகை கூழ் என்னும் உணவை தனக்கு படைக்கச் சொல்லி ஆசையாக அன்போடு மகிழ்ந்து பருகுவாள். அவள் அந்த கூழை பருகும் பொழுது இந்த உலகத்தில் உள்ள பசித்த வயிர்கள் அத்தனையும் பசியாரும். கூழை நிவேதனமாக அன்னைக்கு படைக்கும் பொழுது குடும்பத்தில் யாருக்கேனும் தீராத நோய்கள் இருந்தால் அந்த நோய்கள் தீர்ந்து ஆரோக்கியம் பெருகும். அன்னைக்கு பிடித்தமான உணவான கூழ் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து துள்ளு மாவு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம் துன்பங்களையும் துயரங்களையும் துடைப்பதற்காக இந்த துள்ளு மாவுக்காரி துள்ளிக்கிட்டு ஓடி வருவான்னு சொல்லுவாங்க. அதனால் ஒரு கப் பச்சரிசியை தண்ணியில் நல்லா அலசி 2லிருந்து 3 மணி நேரம் காத்தாட காய வச்சதுக்கப்புறம் பச்சரிசியை 1ம் 2மா அதாவது கொரன்னு அரைச்சி அது கூட வெல்லம், ஏலக்காய் தூள், வேப்பிலை கலந்து இந்த மாதிரி துள்ளு மாவு ரெடி பண்ணிக்கலாம். வேண்டி நிற்பவர்களுக்கு கல்வி, ஞானம், வீடு, மனை, மாடு இப்படி அத்தனை செல்வங்களையும் அள்ளித்தரக்கூடிய அம்பிகை இந்த பானக பிரியை என்று எல்லோருக்கும் தெரியும். பானகம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு லெமன் சைஸ் புளியை தண்ணீரில் கரைச்சி அது கூட சுக்கு, ஏலக்காய் மற்றும் எலுமிச்சை கலந்து நல்லா கையில் பிசைஞ்சு விடுங்க. கடைசியாக பனை வெல்லம் அல்லது வெல்லம் கலந்து இந்த தண்ணீரை கரைச்சி இதில் வேப்பிலை போட்டு எடுத்துக்கலாம். அடுத்ததாக கலவை காய்கறி குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு வெந்தயம் வெடிக்க விட்டு தாளித்ததுக்கப்புறம் பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு நறுக்கி வச்சுருக்கக்கூடிய காய்கறிகளான வெங்காயம், பூண்டு, தக்காளி, கத்தரிக்காய், பூசணிக்காய் இப்படி நாட்டு காய்கறிகளை பயன்படுத்தணும். இது கூடவே மொச்சை பயிறு போன்றவற்றை கலந்து தேவையான அளவு புளி ஊற்றி குழம்பை கொதிக்க விடலாம். பழங்கால குறிப்புகளில் கடல் சார்ந்த பகுதியை சேர்ந்த மக்கள் அன்னையை வழிபடுவதற்கு காய்கறிகள் கலந்த கருவாட்டு குழம்பு செய்து பயன்படுத்துவார்கள், அம்பிகையை வழிபடுவார்கள்னு சொல்லியிருக்காங்க. காரணம், ரேணுகாதேவின்னு சொல்லக்கூடிய மாரியம்மனை பரசுராமர் அவளது தலையை துண்டிக்க வரும்பொழுது ஒரு மீனவ பெண் தனது உயிரை பறிகொடுத்து தியாகம் செய்திருப்பாள். ஒரு தாய்க்காக இன்னொரு தாய் தனது உயிரை தியாகம் செய்த கதை மாரியம்மனின் கதை. அதனால் மீனவ பெண்ணின் தியாகத்தை போற்றும் வகையில் அன்னைக்கு கருவாட்டு குழம்பு படைக்கப்படும். நிவேதனங்கள் தயாராகிடுச்சு. அன்னையை வழிபடுவதற்கு முன்னால் ஒரு சர்க்கரை பொங்கலோ கல்கண்டு பொங்கலோ செய்து குலதெய்வத்தையும் விநாயகரையும் வழிபட வேண்டும்.
இன்றைக்கி பதிவில் கூழ் வார்க்கிறதுக்கு முக்கியமான தேவையான நிவேதனங்களை பதிவு பண்ணியிருக்கேன். இது கூடவே முருங்கைக்கீரை அல்லது தண்டுக்கீரை செய்து அம்மனுக்கு படைக்கலாம். தலைவாழை இலை விரித்து இது போன்று செய்த நிவேதனங்களை அம்மனின் முன்னால் சாற்றலாம். நான் இன்றைக்கி தலைவாழை இலையில் 3 தழுகை போட்டிருக்கேன். அதாவது 1 குலதெய்வத்துக்கு, 1 இஷ்ட தெய்வமான விநாயகருக்கு, இன்னொன்று அம்மனுக்கு படைச்சிருக்கேன். வீட்டில் எந்த அம்மன் படங்களோ சிலைகளோ இருக்கோ அதை நீங்கள் பயன்படுத்தலாம். காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி, சமயபுரத்து மாரியம்மன், இப்படி எந்த அம்மன் படங்கள் இருக்கோ அந்த படங்களின் முன்னால் நீங்கள் தழுகையிட்டு அம்மனை வழிபடலாம். தழுகையிட்டு நிவேதனங்கள் படைத்ததுக்கு பிறகு அம்மனின் மந்திரங்களான அபிராமி அந்தாதி, அம்மன் பாமாலை போன்ற ஏதேனும் ஒரு மந்திரங்களை ஓதி அம்மாவை வீட்டுக்கு அன்போடு அழைக்க வேண்டும். உற்றார் உறவினர், நண்பர்கள், ஏழைகள், வறியவர்கள், இப்படி பாகுபாடின்றி அனைவரையும் வீட்டுக்கு அழைத்து செய்த நிவேதன பொருட்களை பகிர்ந்து உண்ண வேண்டும். ஆடி மாதம் செவ்வாய், வெள்ளி மற்றும் ஞாயிறு போன்ற கிழமைகளில் இது போன்று கூழ் வார்த்த பிறகு அன்று மாலை 6 மணிக்கு மேல் அன்னைக்கு விளக்கு ஏற்றி மங்களங்கள் பாடி அன்னைக்கு நன்றி சொல்லி பிரார்த்தனையை நிறைவு செய்ய வேண்டும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு வந்து உங்களை சந்திக்கின்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கரும்பலகை. நன்றி, வணக்கம்.